தொடர்ந்து அன்புமணியிடமிருந்து அந்த பதவியை பறித்து தன் வசம் அந்த கட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சுசீலாவின் எண்ணம் என்று அன்புமணி தரப்பினரிலிருந்து பதிவு செய்யப்படுகிறது. இது குறித்த விவரங்களோடு தொடர்ந்து ராஜேஷிடம் பேசலாம். ராஜேஷ், தொடர்ந்து பல்வேறு கருத்துகள், புகார்கள் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பா அன்புமணி தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அன்புமணி தலைவரானதுக்கு அப்புறம் சுசீலா அதை முற்றிலுமா தடுக்க முயற்சி பண்றதாகவும், முழுவதுமாக கட்சியை தன்னிடம் வைத்துக் கொள்ள முயற்சி செய்வதாகவும், அதனை தடுப்பதற்காகவே அன்புமணி தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டார் அப்படியெல்லாம் புகார்கள் முன்வைக்கப்படுது. அன்புமணி தரப்பினரிடமிருந்து என்ன சொல்லப்படுகிறது? ஹாசினி, அன்புமணி தரப்பினர், அன்புமணி ஆதரவாளர்கள், பாமகவினுடைய முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு பதிவுகளை, அதாவது நூற்றுக்கணக்கான நபர்கள் நீங்கள் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் திறந்தாலே ஏராளமான விஷயங்கள் பதிவிட்டு வருவதை பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு கணேஷ்குமார் எம்எல்ஏ, செஞ்சி தொகுதியினுடைய முன்னாள் பாமக சட்டமன்ற உறுப்பினர், அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவை படிக்கின்றேன். இப்பொழுது புரிகிறதா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன் தலைவராக இருக்க வேண்டும் என்று. டாக்டர் ராமதாஸுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை. ஆனால் 21 உயிர்களை தியாகம் செய்து பல ஆயிரக்கணக்கானோர் சிறை சென்று எண்ணில் அடங்காதோர் தன்னுடைய பொருளாதாரத்தையும் இரத்தத்தையும் சிந்தி வளர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி, கூட்டணி, வேட்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியவற்றையெல்லாம் முடிவு செய்வதில் தலையிட சுசீலா என்பவர் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இது தவிர்த்து பாமகவினுடைய பல நிர்வாகிகளும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அக்கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சூரிய பிரகாஷ் குறிப்பிடும் போது, சரஸ்வதி அம்மா என் அம்மாவாகவோ கூட பிறந்தவராகவோ இருந்தால் ரத்தம் கொதித்திருக்கும், அப்படித்தான் நாங்கள் பேசி வருகின்றோம். கட்சியில் தலையீடு, கூட்டணி முடிவுகள் எடுப்பது எல்லாம் ஒரு பக்கம், என்று செய்யாத சரஸ்வதி அம்மாவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வதை மன்னிக்க முடியுமா என்றும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இப்படி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக ஊடக பேரவை, அந்த கட்சியினுடைய சோசியல் மீடியா விங், அதை சேர்ந்தவர்கள் பலவிதமான பதிவுகளை வெளியிட்டு வருகின்றார்கள். அதில் ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவை பொறுத்தவரையில் சுசீலாவின் கைக்குள் டாக்டர் ராமதாஸ் இருப்பதாக அவர் அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். இதனால் வரை இந்த பிரச்சனை எப்படி இருந்தது என்று தெரியாது. ஆனால் இந்த வீடியோ வெளியே வந்ததில் பல விஷயங்கள் இருப்பதாக அவர் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து சுசீலா அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கின்றார், எதற்காக இந்த 50வது திருமண கல்யாணம் என்று அந்த கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார், எதற்காக அந்த புகைப்படங்களை வெளியிட்டார் என்று அதற்கான காரணங்களை குறித்தும் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து டாக்டர் ராமதாஸை இயக்கக்கூடிய நபராகவே சுசீலா அவர்கள் இருப்பதாகவும், இனிமேல் உன் மகன்தான் கட்சி, நீ ஒரு டம்மி என்று ஐயாவிடம் சுசீலா அள்ளி போட்டிருக்கிறார். நான் தான் எல்லாம் என நிரூபிப்பதற்காகத்தான் டாக்டர் ராமதாஸ் சில ஆண்டுகள் முன்பு தமிழை தேடி அவர் புறப்பட்டார் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுநாள் வரை கட்சியை வைத்து சொகுசாக வாழ்ந்துவிட்டு அன்புமணி அவர்களிடம் கட்சி முழுமையாக சென்றால் தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்பதனால் அதனை விரும்பாத சுசீலா தனக்கு கிடைக்கும் வரை ஐயா காலத்திலேயே சுருட்டிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சதி வேலைகளிலே அவர் ஈடுபட்டு வருகின்றார். இது போன்ற சதி வேலைகளுக்கு பாமகவினர் ஒருபோதும் துணை போக மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சில பேர், குறிப்பாக ஜி.கே. மணி, அதே போல சேலம் அருள் போன்று பல பேர் அவருக்கு ஆதரவாக நிற்கலாம். ஆனால் மற்றவர்கள் நாங்கள் யாரும் அவருக்கு பின்னால் செல்ல மாட்டோம், அன்புமணியின் பின்னால் தான் நாங்கள் செல்வோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த பதிவினுடைய சாராம்சம் என்னவென்றால், டாக்டர் ராமதாஸினுடைய தனிப்பட்ட வாழ்வு என்பது அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த தனிப்பட்ட வாழ்வு எப்போது கட்சியை பாதிக்கிறதோ, கட்சியினுடைய எதிர்காலத்தை பாதிக்கிறதோ, கட்சியின் நிர்வாகிகளை பாதிக்கிறதோ அப்போது நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். ஏனென்றால் பாமக என்பது டாக்டர் ராமதாஸினுடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது. பல ஆயிரக்கணக்கான நபர்கள் சேர்ந்து, நூற்றுக்கணக்கானவர்கள் சேர்ந்து உழைத்து 21 உயிர்களை தியாகம் செய்து உருவான கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. எனவே அப்படி பல பேருடைய பங்கு இருக்கக்கூடிய அந்த கட்சியை ஒரு தனிப்பட்ட நபர் தன்னுடைய தனிப்பட்ட சுயலாபத்திற்காக, தன்னுடைய ஆசைகளுக்காக ஒரு பெண்ணிடம் விற்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் பலரும் பலவிதமாக பதிவிட்டு வருகிறார்கள்.